அண்ட் இந்த சிடிஆர் இருக்கக்கூடிய இன்ஜினை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது 4G94 அப்படின்ற கோட் நேம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு 2 லிட்டர் 115 PS பவர் அவுட்புட்டும் 175 நியூட்டன் மீட்டர் டார்க் அவுட்புட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் இருக்கக்கூடிய 16 வால்வ் இன்ஜின். ஸோ லான்சர்ல இருந்தது வந்து ஒரு 1.5 லிட்டர்ல இருக்கக்கூடிய 85 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். ஸோ இது வந்து 115 PS பவரும் 2 லிட்டர் இன்ஜினும் கூட. ஸோ அதுதான் ஒரு மேஜரான டிஃபரன்ஸ். 2 லிட்டர் இன்ஜினுக்கு 115 PS பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்காக டீடியூன் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினை வந்து அந்த டைம்ல நிறைய பேர் டியூன் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 40ல 60 bhp வரைக்கும் இதனுடைய பவர் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்னொன்று இது வந்து கேஸ்ட் அயர்ன் இன்ஜின் பிளாக் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஈஸிலி உங்களுக்கு மோர் தேன் 200-250 bhp எல்லாம் ஈஸியாக டியூன் பண்ணலாம். வித்தவுட் நீங்கள் அந்த இன்டர்னல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண அந்த கனெக்டிவ் ராடு விஷயங்கள்லாம் பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸ்க்காக அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாமலே கூட ஸ்டாக்லேயே உங்களால் ஒரு 250 bhp வரைக்கும் கூட நீங்கள் உங்களால் டியூன் பண்ண முடியும். ஸோ இந்த கார் வந்து ரேலியில் பெரிதும் ஒரு ரிசப்ஷன் இருந்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் 2009லேருந்து 14 காலகட்டத்தில் இந்த காரை நிறைய ரேலிஸில் உங்களால் பார்க்க முடியும். கூகுள் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த இன்ஜினோட அவங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இன்ஜின் நம்ம இந்தியாவில் கொடுத்ததுல ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஹை ரெவிங் இன்ஜினாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா இதனுடைய 115 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது நமக்கு 5250 RPM தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 6000 RPM ரெட் லைன் ஆகக்கூடிய இன்ஜின். ஸோ 5250 RPM தான் நமக்கு ஃபுல் பவர் அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை ரெவிங்காக இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இன்ஜினுடைய மைலேஜ் அப்படிங்கிறது கம்மி அப்படிங்கிறதுனால இதனுடைய சேல்ஸ் குறையுதுன்றதுனால அதை மேட்ச் பண்ணுறதுக்காக மிட்சுபிஷி என்ன பண்ணாங்கன்னா இதில் ஒரு சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜியோட இந்த சிடியா வந்துட்டு இருந்தது. ஸோ அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு ரிஃபைண்டான இன்ஜினும் கூட. ஸோ இதனுடைய ஃபயர்வாலில் ஒரு சின்ன லெவலான ஒரு இன்சுலேஷன் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அண்ட் பானட் கீழெல்லாம் எந்த இன்சுலேஷனும் இல்லை. அண்ட் இப்போ நான் ஒரு பெரிய டிரைவ் போயிட்டு வந்தோம் ஒரு ஈசிஆர் வரைக்கும். ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் இந்த இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக நான் அதுக்கு வவுச் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம்.